தோலை குத்திடுவேன். எப்போதுமே ஆகாத வேலையை நான் தான் தொடங்கி வைப்பேன்னு பார்த்தா இன்னைக்கு என் பையன் காலையிலேயே ஆகாத வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். காலையில 6:30 மணி தான் இருக்கும். அப்பவே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுன்னு பாடப்படுத்தி எடுத்துட்டான். எங்க அம்மா கிட்ட என்னமா அவன் காலையிலேயே டார்ச்சர் பண்றான்னு சொன்னா, உன்னமா தானே உன் பையன் இருப்பான், 2 பேருக்கும் ஆகாத வேலை பார்க்கறதே தான் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதாச்சும் திங்க கேட்டா கூட செஞ்சு கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய முறையில ஆனா கூட தெரியாத என்கிட்ட போயிட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுன்னு சொன்னா என்னத்த பண்றது? சரி ஓகே நான் செஞ்சு தருவேன், ஆனா அது ஐஸ்கிரீம் எல்லாம் வராது, ஐஸ் கட்டியா வேணா வரும், அதை தான் நீ திங்கணும்னு சொல்லி வீட்டுல இருந்த ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சுக்கிட்டு அதுல சிவப்பு கலர் வர்றதுக்காக மாதுளம் பழத்தை நசுக்கி அந்த சிவப்பு கலர் எடுத்து புளிஞ்சு வச்ச ஆரஞ்சு பழத்துல ஊத்தி அப்புறம் தேவையான அளவு சீனி உப்பு போட்டு நம்ம ஊர் ஐஸ் டப்பாவான டம்ளர்ல அந்த கலவையெல்லாம் ஊத்திக்கிட்டு என் பையனுக்காகவே பிரத்யோகமா எங்க வீட்டு கொய்யா மரத்துல இருந்து ஐஸ் குச்சியை தயாரிச்சு குச்சியை எடுத்து அந்த பழச்சாறுக்குள்ள வச்சா என் பையன் குச்சியை நேராவையுமான்னு சொல்றான். தண்ணிக்குள்ள எப்படா குச்சி நேரா நிக்கும், சாஞ்சு தாண்டா போகும். நான் உண்மையாவே ஐஸ்கிரீம் தான் செஞ்சு கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டேன் போல. நம்ம ஒரு டுபாக்கூர் செய்முறையாளர் அப்படின்றது இன்னுமே அவனுக்கு தெரியல. கொண்டு வந்து பாப்பா கிட்ட கொடுத்து அவங்க வீட்டு ஃப்ரீசர்ல வைக்க சொல்லியாச்சு. இப்பதான் வெளியிற முகத்துல பிரகாசமே வந்திருக்கு. ஆனா அவனால ஒரு 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. வேதாள முருங்கை மரத்துல ஏறின கதையா ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கும் வான்னு என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். பாப்பா எல்லாம் பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. நானும் என் பையனும் தான் அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நடந்து ஆகாத வேலை பார்த்துட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல பச்சை தண்ணியா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. ஐஸ் குச்சி தயாரிச்சதுல மீதி இருந்த கொய்யா குச்சியை எடுத்து செடின்னு சொல்லி ஊனி வச்சிருக்கோம். அது பெருசா வந்ததும் கொய்யா பழம் காய்க்குமா. அப்புறமா 2 மணி நேரம் நம்ம வேதாளம் கம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சு. வா இப்ப ரெடியா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அதுக்குள்ள 2-3 ஐஸ் கட்டியை தூக்கி எங்க பாப்பா போட்டிருந்தா. அதையும் அவசரத்துல உடச்சு விட்டேன். அப்புறமா 4 மணிக்கு தான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 4 மணிக்கு ஃபைனலா எடுத்ததுதான் எங்களோட ஐஸ்கிரீம். சாரி ஐஸ் கட்டி. நம்ம செஞ்சதையும் நல்லா இருக்குன்னு திங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா அது என் பையன் தான். எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு மண்டே ஆட்டிடுவான். எப்படியோ ஐஸ் கட்டியே ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்தாச்சு, தின்னாச்சு. சேமியா ஐஸ், இளந்தப்பழ ஐஸ் மாதிரி நம்ம செஞ்சது ஆரஞ்சு மாதுளை ஐஸ். ஒரிஜினல் ஐஸ்கிரீம் பண்ணவங்க கூட சும்மா தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு ஐஸ் கட்டிக்கு நாங்க பண்ண அலப்பற இருக்கே அன்னைக்கு.